ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டேட்டோ வச்சு தான் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பொரியல். சரிங்களா, பொட்டேட்டோ எக் பொரியல் இதை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை அதோட தோல்லாம் ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக பீல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலை வந்து பீல் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த பீலருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பீலர் வந்து கண்டிப்பாக தோல் உரிக்கிறதுக்கு பீலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீடாக வேலை முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கத்தி வச்சு சீவிட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லேட் ஆகும். அதனால் பீலர் இருந்துச்சுன்னா ஈஸியாக வேலை முடியும். ஓகே, நம்ம வந்து 4 உருளைக்கிழங்கு நல்லா சீவி வச்சாச்சு. அதை வந்து ஆம்லேட் வெங்காய சைஸில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, இந்த சைஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். இந்த சைஸ் இருக்கும்போது தான் நம்ம கல்லை போட்டு நம்மளுக்கு வதக்கும் போது வேகமாக வெந்து போகும். அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாமே வெட்டின பீஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். அப்படி இல்லை பெருசாக வெட்டினோம் அப்படின்னா உள்ளே இருக்க மட்டும் வேகாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பொடிசாக வெட்ட சொல்லியிருந்தேன். ஓகே, நல்லா நம்மளை பொடிசாக வெட்டியாச்சு. இப்போ வந்து நமக்கு சூடான ஒரு கல்லில் நம்ம வெட்டி வச்ச பொட்டேட்டோவை வந்து அள்ளி கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து சேர்த்து ஊற்றுனா எண்ணெயில் பொரிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்கான உப்பையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, உருளைக்கிழங்கு வந்து சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3/4 வேக்காடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முட்டை போட்டு பொரியலுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுக்காச்சு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. தட்டில் ரெடியாக இருக்குது. இப்போ முட்டை பொருளுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு தான் செய்ய போகிறோம். கருவேப்பிலை தக்காளிலாம் போடலை. ப்ளெயின் அந்த உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஓகே, உள்ளி போட்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வந்துருச்சு இல்லையா, அதனால் அதை மட்டும் முட்டையை மட்டும் போட்டு நல்லா கிண்டி மிளகுத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, முட்டை எல்லாமே நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. அந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 4 கருவேப்பிலை மட்டும் போட்டு வதக்கி விட்டுருந்தோம், சும்மா ஒரு வாசத்துக்காண்டி. இதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து நல்லா நிறையா போட்டுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு இந்த வாசனைக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் இந்த காரத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். முட்டை பொரியல் வந்து உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இலையில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, பொட்டேட்டோ எக் பொரியல் செம்மையாக ரெடியாக இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே, பொரியல் வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.